வணக்கம். ஏடிஎம்கே பீரியடில் பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அப்படியே பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காரைக்குடியில் ஒரு நாள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். ரொம்ப பசியான நேரம். சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கூட அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கோம். அதுக்கடுத்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. இன்றைக்கி காலையில் திருப்பூர் ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டோம். அந்த சாப்பாடு வாங்கையிலே ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு. அதை வாங்கி பிக்கும் பொழுது இப்படி ஒரு உணவை தயாரித்த ஒரு சமயக்காரங்க யார் அப்படின்னு பார்த்து அவார்டு கொடுக்கணும் போல் இருந்துச்சு. அந்த தோசையை பிக்கும் பொழுது மேலே புறம் கருகிருச்சு, உள்ள புறம் மாவு அப்படியே இருக்குது, பிசு பிசுன்னு ஒரு மாதிரியாக. அதை விட அந்த குழம்போட டேஸ்ட்டு. தமிழக அரசு ஃபஸ்ட்டு இதை ஆய்வு செய்யணும். நீங்கள் உங்களோட எதிர்கட்சியாக இருந்த இல்லை அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த ஏடிஎம்கே அம்மாவோட பீரியடில் உருவாக்குனதாக இருக்கலாம். ஆனால் இது மக்களுக்கு தேவை. மக்களுக்கு ஒன்றும் இல்லாமல் காசுக்கு கஷ்டப்படுறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அம்மா உணவகம். ஆனால் இந்த அம்மா உணவகம் இன்றைக்கி எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கணும். சும்மா உணவு பாதுகாப்புத்துறைன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஆய்வு போகிறீங்க, பெரிய பெரிய ஹோட்டலை கவனிக்கிறீங்க, அதை ஒரு என்ன சொல்கிறது குறைகள் இருந்துச்சுன்னா அந்த சீல் வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆமாம், அம்மா உணவகத்துக்கு மட்டும் ஏன் உணவு பாதுகாப்புத்துறை செல்றதில்லை? அங்கே என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கணும். இங்கே திருப்பூர் மட்டும் கிடையாது, எல்லா பகுதியிலையும் படும் மோசத்தில் இருக்குது. இன்றைக்கி நான் திருப்பூரில் பார்த்தது. இந்த வீடியோ தமிழக அரசு பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற அந்த போட்டி போய் மக்களுக்கான தேவைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி.